மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். சம்பவம் தொடர்பில் மேலும் சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் முன்னெடுத்து செல்லப்பட்ட சட்டவிரோத மதுபான விற்பனை நிலையம் ஒன்றை சுற்றிவளைக்க முயன்ற சந்தர்ப்பத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் இருந்த பெண் ஒருவரை கைது செய்வதற்கு முற்பட்ட போது அருகில் இருந்த சிலர் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு வான் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் கூறினர். இந்த சந்தர்ப்பத்தில் இருவர் துப்பாக்கியை பறித்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையூறு விளைவிக்க முயற்சித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வீட்டில் இருந்த பெண் ஒருவரும் அவரின் மகளும் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் 7 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளனர். இதில் ஜீப் வண்டியொன்றும் சேதமடைந்துள்ளது.